வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க. இதை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பதிவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முக்கியமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் 21வது தவணை எந்த டேட்டில் நமக்கு எப்பொழுது அப்டேட் பண்ண இருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போ தான் என்ன சொல்கிறப்பறன்றது தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நான் சமீபத்திய புதுப்பின்னாடி 21வது தவணை 2025 விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் வங்கி கணக்குகளில் பண வரம்பு வைக்கப்படுவதற்கான ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த தவணை செலுத்தும் தொகை பயனர்கள் ஆன்லைனில் எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பது பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை, பிரதமர் 21வது தவணையை இன்னும் ஒரு சில தினங்கள் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் தினங்களில் நவம்பர் 17 மற்றும் 18 தினங்களில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் சமீபத்திய புதுப்பிற்கு அதிகாரப்பூர்வ வலைதளத்தை தொடர்ந்து சரிபார்க்கலாம். பணம் செலுத்துவதில் தாமதங்களை தவிர்க்க அவர்கள் ஆதார் வங்கி விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரசாங்கம் பிரதம மந்திரி கிசான் தவணைகளை வந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு அரசாங்கம் 6000 ரூபாய் கொடுக்கலாம். அதுவும் 3 தவணைகளில் பிரித்து கொடுக்கலாம். ஸோ இந்த முயற்சியின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவியை பெறுகிறார்கள். இது தலா 2000 என்று 3 சம தவணைகளில் விநியோகிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்குள் நகரும் பொழுது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசானின் 21வது தவணைக்காக ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை எப்பொழுது உங்களுக்கு வரும்? இந்தியா முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காகவே பிஎம் கிசானுடைய பாரத கிசான் 2019 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகள் தங்கள் விவசாய செலவுகளை நிர்வகிக்கவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நிலையான வருமான ஆதாரத்தை உறுதி செய்வதாகும். ஒவ்வொரு ஆண்டும் நேரடி பண பரிமாற்றம் டிபிடி முறை மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் வங்கி கணக்குகளுக்கு அரசாங்கம் 6000 ரூபாய் நேரடியாக அனுப்புகிறது. இது வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த உதவுகிறது. செயல்முறையிலிருந்து இடைத்தரகர்களை இது நீக்குகிறது. பிஎம் கிசானுடைய சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு சில தினங்களில் வெடிக்க போகிறாங்க. சமீபத்திய மாதங்களில் மோசடி உள்ளீடுகள் மற்றும் தகுதியற்ற பயனாளர்களை அகற்ற அரசாங்கம் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அடுத்த தவணையை வெளியிடுவதற்கு முன்பு ஆதார் அடிப்படையிலான மின் இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பை முடிக்க மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிஎம் கிசான் 21வது தவணை எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வரக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் தினங்களில் கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ உங்களுடைய இகேஒய்சி மற்றும் இதர ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் செக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களால் அது பண்ண முடியலைன்னா அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்திற்கு சென்று ஆதார் எண்ணை ஓடிபி பெற்று நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க. இதை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பதிவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முக்கியமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. பிஎம் கிசான்
கிசான் 21வது தவணை எந்த டேட்டில் நமக்கு எப்பொழுது அப்டேட் பண்ண இருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்போ தான் என்ன சொல்கிறப்பறன்றது தெரியும். ஸோ கிட்டத்தட்ட சமீபத்திய புதுப்பின்படி 21வது தவணை 2025 விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் வங்கி கணக்குகளில் பண வரம்பு வைக்கப்படுவதற்கான ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த தவணை செலுத்தும் தொகை பயனர்கள் ஆன்லைனில் எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பது பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை பிரதமர் 21வது தவணையை இன்னும் ஒரு சில தினங்கள் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் தினங்களில் நவம்பர் 17 மற்றும் 18 தினங்களில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் சமீபத்திய புதுப்பிற்கு அதிகாரப்பூர்வ அலைதளத்தை தொடர்ந்து சரிபார்க்கலாம். பணம் செலுத்துவதில் தாமதங்களை தவிர்க்க அவர்கள் ஆதார் வங்கி விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரசாங்கம் பிரதம மந்திரி கிசான் தவணைகளை வந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு அரசாங்கம் 6000 ரூபாய் கொடுக்கலாம், அதுவும் 3 தவணைகளில் பிரித்து கொடுக்கலாம். ஸோ இந்த முயற்சியின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவியை பெறுகிறார்கள். இது தலா 2000 என்று 3 சம தவணைகளில் விநியோகிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்குள் நகரும் பொழுது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசானின் 21வது தவணைக்காக ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை எப்பொழுது உங்களுக்கு வரும்? இந்தியா முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காகவே பிஎம் கிசானுடைய பாரத கிசான் 2019 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகள் தங்கள் விவசாய செலவுகளை நிர்வகிக்கவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நிலையான வருமான ஆதாரத்தை உறுதி செய்வதாகும். ஒவ்வொரு ஆண்டும் நேரடி பண பரிமாற்றம் டிபிடி முறை மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் வங்கி கணக்குகளுக்கு அரசாங்கம் 6000 ரூபாய் நேரடியாக அனுப்புகிறது. இது வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த உதவுகிறது. செயல்முறையிலிருந்து இடைத்தரகர்களை இது நீக்குகிறது. பிஎம் கிசானுடைய சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு சில தினங்களில் வெடிக்க போகிறாங்க. சமீபத்திய மாதங்களில் மோசடி உள்ளீடுகள் மற்றும் தகுதியற்ற பயனாளர்களை அகற்ற அரசாங்கம் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அடுத்த தவணையை வெளியிடுவதற்கு முன்பு ஆதார் அடிப்படையிலான மின் இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பை முடிக்க மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிஎம் கிசான் 21வது தவணை எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வரக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் தினங்களில் கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ உங்களுடைய இகேஒய்சி மற்றும் இதர ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் செக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களால் அது பண்ண முடியலைன்னா அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்திற்கு சென்று ஆதார் எண்ணை ஓடிபி பெற்று நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.